ஆப்கி அதாலத்துல JKLF சேர்மன் யாசின் மலிக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் பாகிஸ்தான் எப்படி சொல்லுதோ அப்படிதான் ஆடுவாரு. யாசின் சார், பாகிஸ்தானோட ஹை கமிஷன் உங்களை கூப்பிட்டு அனுப்பினாங்க. அவங்க கூப்பிட்டதும் நீங்க போயிட்டீங்க. என்ன இந்திய பிரதம மந்திரி கூட கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட அந்த ரம்ஜான் சீஸ்ஃபயருக்கு அப்புறம் RK மிஸ்ராஜி கூட அவரோட இன்டர்லொக்கேட்டட் உருவாக்குனாரு. ஸோ யுனைடெட் கேட்டர்ஷிப் இருந்துச்சு. அவர் எங்கள் கூட பேசினார். அவர்கிட்ட ஒரு டீம் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே காஷ்மீரி யுனைடெட் லீடர்ஷிப் கூட வந்தாங்க. ஸோ நான் பேசிக்கலி காஷ்மீரி மக்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துருவேன். எப்பெல்லாம் மசாக்ராத் நாங்கள் இந்த பீஸ் ப்ராசஸ் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னாங்களோ அப்பெல்லாம் காஷ்மீர் மக்கள் என்ன யாசின் சார், நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, இங்கத்த உப்பை சாப்பிட்டுட்டு இங்க தான் ரோட்டி சாப்பிட்றீங்க, இங்க இருக்கிற காத்த சுவாசிக்கிறீங்க, தண்ணியை குடிக்கிறீங்க. ஆனா பேசுறதுக்கு அடிக்கடி பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 நாடுகள்கிட்டையும் போவேன். இப்போது 1947 இருந்து காஷ்மீர் தேசம் இந்த டிஸ்பியூட்னால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. காஷ்மீர் மக்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் டிஸ்பியூட்ல இருக்க விரும்பல, ஆனால் நாங்கள் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் அடிக்கடி பாகிஸ்தான், அப்புறம் இந்தியாவோட பல்வேறு நகரங்களில் நான் ஒரு வாஹித் காஷ்மீரி லீடர். அது மட்டும் இல்லாமல் RSSக்கு காஷ்மீரி லீடர் ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. நான் RSS கூட 5 மணி நேரம் தொடர்ந்து மீட்டிங் பண்ணேன் 2010 வருஷத்துல. சார், நீங்க நாங்கள் அவங்க கிட்டையும் வந்தோம், ஏன்னா அவங்க காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பாங்கங்கிறதுக்காக. ஆனா நீங்க எந்த பாகிஸ்தான் பின் லேடனுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்க கூட தான் பேசுறீங்க. இங்க பாருங்க ரஜித் சார், இந்தியா இவங்க கூப்பிடும்போது நாங்க வந்ததுனால உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இதே அவங்க கூப்பிடும்போது நீங்க ஃப்ரீ வேணும்னு கேக்குறீங்க. இல்ல, நீங்க ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க அவங்களோட ஏஜென்ட்னு. அப்புறம் பாகிஸ்தான்ல கூட இதே மாதிரியே தானே பேசுவாங்க. நாங்க இந்தியாவுக்கு வரும்போது காஷ்மீருக்கு இந்த நிலையை உண்டாக்குன இந்தியா கிட்ட நீங்க போறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, நான் சொல்றது பாருங்க, நீங்க இந்த பக்கம் போனா என்ன இந்தியன் ஏஜென்ட்னு சொல்றீங்க, இதே நான் அங்க போனா பாகிஸ்தான் ஏஜென்ட் சொல்றீங்க. மறந்துட்டீங்க, இந்தியா எப்பவுமே டெரரிசம்க்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல தானே பிடிபட்டாரு. தாவூத் இப்ராஹிம் கராச்சியில இருக்காரு. ஹஃபீஸ் சையத் லாகூர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான். இது உலகத்துக்கே நல்லா தெரியுமே. பாருங்க, இந்த விஷயம் இந்தியா அப்புறம் பாகிஸ்தானோட மற்ற விஷயங்களோட ரிலேட்டடா இருக்கு. ஒருவேளை இந்தியாவுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம்னா அப்புறம் இந்தியா எதுக்காக பாகிஸ்தான் கூட பேச போகணும்? இல்லனா இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா அவங்க இந்த விஷயத்தை பத்தி ஏன் பேசல? ஹாஃபிஸ் சயீத் லாகூர்ல ரொம்ப தைரியமா வெளியில சுத்திட்டு இருக்காரு. ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல பிடிபட்டாரு. தாவூத் இப்ராஹிம் அவர்கள் கராச்சியில அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இத பத்தி யாருமே பேசல. இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறது என்ன, இல்ல நானும் தான். ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்புறம் நாங்க ஓப்பனா இந்தியாவுக்கு போய் இந்த விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா இந்தியாவுல நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, அரசாங்க தரப்புல இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள்லாம் கேக்குறாங்க, பாகிஸ்தான்ல நம்ம இந்தியன் சோல்ஜர் ஹேம்ராஜ பிடிச்ச போது அவரோட தலையை வெட்டி பாடி இங்க அனுப்பி தலையை மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இந்திய மக்களுக்கு ரொம்பவே வலியை கொடுத்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க பாகிஸ்தானிஸ் கூட பேசும்போது இன்னுமே கோபம் வரும்ல. இத பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தால வலி ஏற்படுதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நீங்க பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை இங்க நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் நிறுத்த சொல்லிதான் நாங்க இங்க கூப்பிட்டோம். பாருங்க, நீங்க இது பர்செப்ஷனிஸ்ட். இதை யாரு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? பாகிஸ்தான் யாசின் மாலிக்கு டிப்ளமேட்டிக் சப்போர்ட் கொடுக்கறாங்கன்னு சொன்னப்போ இந்திய அரசாங்கம் அந்த பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்.
அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இங்கே இன்னும் அதிகமாகவே இருக்கு. ஸோ அவங்களும் காஷ்மீரி மக்களை அப்பப்போ சந்திக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன்ஸில் இருக்கவங்க கூட இங்கே வந்து எங்கள் லீடர்ஸை சந்திக்கிறாங்க. அப்புறம் இந்திய அரசாங்கம் அவங்களும் எங்களை சந்திக்கிறதுக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் இங்க டெரரிஸ்ட உருவாக்குறாங்களோ, ஒசாமா பின் லேடனை உசுப்பேத்துறாங்களோ, இந்தியாவுக்கு எதிராக ஒரு ப்ராக்சி வார கிரியேட் பண்றாங்களோ, அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அவங்கள நாம எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க கூட நாம உட்கார்ந்து எப்படி பேச முடியும்? ஆனா நீங்க என்னன்னா அவங்க கிட்ட இருந்து டிப்ளமேட்டிக் சப்போர்ட் வாங்குறீங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்க அவங்களோட பேசிருக்கீங்க பாருங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் சார் முதல்ல லாகூருக்கு போனாரு. அவரு நவாப் ஷெரீப் கூட பேசினாரு. அங்க அவரு பாகிஸ்தான் பத்தி கூட பேசினாரு. அப்புறம் அவரு பாகிஸ்தான் பத்தி என்ன சொன்னாருன்னா, என் வாழ்க்கையோட கடைசி ஆசை என்னன்னா காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கிறதுன்னாரு. அதுக்கப்புறம் தான் காஷ்மீர் கூட பேச்சுவார்த்தை நடத்த. பாகிஸ்தான்காரங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் தான் அவர் அவங்க கூட பேசினாரு. அப்போ நான் வந்து வாஜ்பாய் சார் ரொம்ப நல்லா பேசினாருன்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் கார்கில்ல தாக்குதல் நடத்தினாங்க. இங்க பாருங்க, நானும் இதத்தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாகிஸ்தான்காரங்க இந்த விஷயத்துல இப்படிதான் இருக்காங்கன்னு. அப்புறம் எதுக்கு இந்தியா எதுக்கு அவங்க கூட பேச? நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, நீங்க ஏன் பாகிஸ்தான்காரங்க கிட்ட இத கேட்கல? தீவிரவாதிகளுக்கு ஏன் ஃபேக்டரி உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட ஏன் தாவூத் இப்ராஹிமுக்கு நீங்க இன்னும் அசைலம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்கவே இல்லையே. நீங்க அவங்க கிட்ட இது வரைக்கும் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. இத பாருங்க சார், நீங்க ஏன் இத உங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? இந்தியாவுல இப்போ மக்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இது உங்களுடைய கவர்மெண்ட்டும் கூட. இத பாருங்க, இது உங்களுக்கும் கான்ஸ்டிடியூஷன் தானே. பாருங்க இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். எனக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது இத பேசலாம் இத பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க காஷ்மீர்ல துப்பாக்கி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணப்போ அது சட்டவிரோதமானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டில் தான் காந்தி பிறந்திருக்காரு. அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வந்தா அது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கணுன்னு இருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த காந்தியோட நாட்டில் when I tried to find out in the land of Gandhi, in the soul of Gandhi, I could not find in anywhere. அப்ப நாங்க துப்பாக்கிங்களை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறமா காஷ்மீர்ல துப்பாக்கிகளுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. நான் அரெஸ்ட் ஆயிட்டேன். அந்த டைம்ல இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, பர்த்தானியாவுக்கு, யூரோப்பியன் யூனியன், நான் இங்க ஜெயில இருந்தேன். ஆல் இண்டியா மெடிக்கல் அவங்களும் இங்க என்கிட்ட பேச வந்தாங்க. இந்துஸ்தானி சிவில் சொசைட்டியை கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் நாங்க இதை பெர்மனண்டா வெட்டணும்னு முடிவுக்கு வந்தோம். அப்ப இருந்து இது வரைக்கும். அது மட்டும் இல்லாம எங்களோட 5-6 தோழர்களையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க 300 தடவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ராகேஷன் சென்டர்ல என்னோட ரைட் இயர் இது கேட்கறதும் ஸ்டாப் ஆயிடுச்சு. என் மேல 6 தடவை தாக்குதலும் நடத்தினாங்க. இது சீஸ்ஃபயருக்கு அப்புறமா கூட ஸ்டேட் பண்ண காரியம், ஸ்டேட் பண்ண கொடுமை. நீங்க பாத்திருப்பீங்க, காஷ்மீர் மக்கள் 2008க்கு அப்புறம் சீஸ்ஃபயரை எதிர்த்தாங்க. காஷ்மீர்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. அப்புறம் வயலண்ட் மூமெண்ட்டும், நான் வயலண்ட் டெமோக்ராட்டிக் மூமெண்ட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, 72 பணங்கள் விழுந்துச்சு. 2009ல 45 பணங்கள் விழுந்துச்சு. 2010ல இன்கிலாப்ல 128 பணங்கள் விழுந்துச்சு. இந்த இயக்கத்துக்கு எதிராக மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணாங்க. சோ நீங்க யாரு எல்லாத்தையும் விட்டுட்டாங்களோ அவங்கள நீங்க கொன்னுடுறீங்க. அப்ப நீங்க அவங்கள திரும்பவும் துப்பாக்கி எடுக்க கட்டாயப்படுத்துறீங்க. யாசின் சார், உங்களுக்கு இங்க பாடி தெரியுது, பிணங்கள் தெரியுது. ஆனா பாகிஸ்தான் பண்ற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவங்க இங்க அஜ்மல் கசாபை நல்லா தயார் பண்ணி அனுப்புறாங்க. எதுவும் தெரியாத அப்பாவி இந்தியர்களை அவங்க வந்து கொன்னுட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு எதிராக நீங்க எந்த குரலும் எழுப்பல. பாருங்க, பாம்பேல என்ன நடந்துச்சோ அப்ப பாத்தீங்கன்னா நான் ஜெயில இருந்தேன். பட் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். நான் மட்டும் இல்ல, காஷ்மீர்ல எத்தனை அமைப்புகள்ல இணைஞ்சிருக்கிற லீடர்ஸ், அது பெரியவங்களோ சின்னவங்களோ, பாம்பே தாக்குதல் நடந்தப்ப எல்லாரும் அத கண்டிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இல்ல, எல்லாரும் அத புரோட்டல் கில்லிங் தான் சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு விபத்து நடந்துச்சு. அதுல மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல
பாருங்க, இங்க உள்ள மக்களோட ரியாக்ஷன் பாருங்க. அவங்க இதை விபத்தா நினைக்கல, இந்தியா மேல தாக்குதலா தான் நினைக்கிறாங்க. அது ஒரு புரோட்டல் கில்லிங் நடந்திருக்கு. அப்புறம் நீங்க அந்த நேரத்துல வந்த பத்திரிகைகளை பாருங்க. நான் என்ன பத்தி மட்டும் பேசல. காஷ்மீர்ல இருக்கிற என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த லீடர்ஸ் எல்லாருமே, சின்னவங்களும் பெரியவங்களும், ஒவ்வொருத்தருமே மும்பையோட அந்த சம்பவத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுதான் உண்மை. எந்த நாடு இப்படிப்பட்ட புரூட்டல் கில்லிங்ஸ் எல்லாம் பண்றாங்களோ, அவங்க எந்த நாடு இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொன்னுகிட்டு இருக்காங்களோ, அந்த தீவிரவாதிகளை இங்க அனுப்புறவங்க கூட நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க காஷ்மீர் பிரச்சனை தீர்க்க முடியுமா? இங்க பாருங்க, நான் சொல்ல வர்றது இதான். இந்தியாவோட பேசிக்கான ஒரு விஷயம் என்ன, அதாவது கன்ஃபியூஷன் என்ன. ஒருவேளை உங்க இஷ்யூ இதுதான்னா நீங்க எங்க கிட்ட வந்து இதுதான் இஷ்யூன்னு சொன்னதே கிடையாது. என்ன கேக்குறேன்னா, இதை நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, பாகிஸ்தான் கூட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த கிளம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஷ்மீரோட ஃப்ரீக் பாகிஸ்தான் சொன்னா நாங்க காஷ்மீர் பத்தி பாகிஸ்தான் கிட்ட பேசுவோம். அதான் சொல்றாங்க. என்ன இதனால நான் பேசல. எந்த பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள தீவிரவாதிகளை அனுப்புறாங்களோ அவங்க கூட நீங்க பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்தியாவோட அப்பாவி மக்களை கொல்றவங்கள நீங்க நம்பிக்கைன்ற வார்த்தை எதுவுமே இல்ல. விஷயம் என்னன்னா, உங்களோட நாட்டோட பர்செப்ஷன் என்ன. நாட்டோட பர்செப்ஷன் இதுதான். பாகிஸ்தான் கூட பேசணும். அப்புறம் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணலாம். நீங்க மசாக்ராக் பத்தி பேசும்போது அப்போ விஷயம் மாறிடும். அப்போ வொகாபுலரிஸ் மாறிடும். அப்போ ஒரு மனுஷன் எப்படி பேசுவான்னா, பேச்சுவார்த்தையோட சூழலை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி. ஏதாவது பேச முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். எந்த பாகிஸ்தான் அந்த இடத்துல கில்லிங்ஸ ஸ்டாப் பண்ண முடியலையோ, எந்த பாகிஸ்தான்ல தினமும் மக்கள் தீவிரவாதத்தினால செத்துக்கிட்டு இருக்காங்களோ, அந்த பாகிஸ்தான் மக்கள் முதல்ல அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது தன்னோட வீட்டை ஒழுங்கா வச்சுக்காத ஒருத்தன் எந்த வீட்டை அவங்களால சரி பண்ண முடியலையோ அவங்களால என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்க தப்பான கருத்தை நீக்கிடுங்க. உங்களுக்கே தெரியும் காஷ்மீரோட நோக்கம் விடுதலை தான். ஓகே, ஏதாவது ஒரு நாடு அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்க காஷ்மீர் அமைப்புக்கு சுதந்திரத்துக்காக டிப்ளமேட்டிக் அண்ட் மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எந்த ஒரு சுதந்திர அமைப்பும் மக்கள் அவங்களுக்கு துணையா இல்லைன்னா அது வேலைக்காகாது. இது காஷ்மீர் மக்களுடைய அமைப்புன்னு தான் சொல்லணும். இதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை காஷ்மீர் மக்களை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பாகிஸ்தானோட அமைப்பு இல்ல, இது இந்தியாவோட அமைப்பும் இல்ல, இது காஷ்மீர் மக்களுடைய அமைப்பு. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் மக்களும் இதைத்தான் விரும்புறாங்க. எங்களுக்கு நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதுக்கு நாங்க உங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கறோம். நாங்க இந்தியா கூட போகணும்னாலும் சரி, பாகிஸ்தான் கூட போகணும்னாலும் சரி, இல்ல நாங்க சுதந்திரமா இருக்கணும்னாலும் சரி, எங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறாங்க. பதிலே சொல்லல. உங்களுக்கு என்ன தோணுது? பாகிஸ்தான் அவங்க நாட்டையே சமாளிக்க முடியல, அவங்க உங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை தீர்த்து வைக்க உதவி செய்ய முடியும்? பாருங்க, பாகிஸ்தான் ஒரு சர்வரின் கண்ட்ரி. அவங்களோட நோக்கம் என்ன, அது என்னவா இருந்தாலும் அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அதுதான் உண்மையும் கூட. நான் இங்க இந்தியாவுல ஏதோ ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனையை பத்தி பேசினா, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசினா, ஏன்னா எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இந்தியாவோட விஷயங்களையும் என்னால தலையிட முடியாது, அப்புறம் பாகிஸ்தான் விஷயங்களையும் தலையிட முடியாது. நான் வெறும் காஷ்மீருக்கு சம்பந்தப்பட்டவன். நான் விரும்புறது இது மட்டும்தான். என்னுடைய அமைப்பு காஷ்மீரோட சுதந்திரத்தை விரும்புது. காஷ்மீர் டிஸ்பியூட்ல இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு விரும்புது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் பாகிஸ்தான் போயிருந்தப்ப அங்க இருந்த பத்திரிகையாளர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவரு என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான்ல எத்தனையோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காஷ்மீர் இல்லனா பாகிஸ்தான் முழுமையடையாது. உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்தியால எவ்வளவு மக்கள் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இந்தியா முழுமையடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்க கருத்து என்ன? இங்க பாருங்க, இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அது என்னோட அங்கம்னு, அது என்னோட கிரீடம்னு. பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, அது என்னோட பெருமைன்னு சொல்லுது. என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த முடிவை காஷ்மீரையே எடுக்க விடுங்க. இது அவங்களோட விருப்பம். இது இந்தியாவோட கிரீடமா இல்ல பாகிஸ்தானோட பெருமையா? இது காஷ்மீர்காரங்க தன்னை சுதந்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா, கிளியரா காஷ்மீர் இந்தியாவோடது, இதுல டிபேட்டுக்கு சாய்ஸே கிடையாதுன்னு. பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தான் உலகத்துல இன்டர்நேஷனல் கமிட்டில கூட சொன்னாங்க, ஆமா நாங்க காஷ்மீர் மக்களுக்கு. நீங்க அந்த பழைய விஷயங்களாம் மறந்துடுங்க யாசின் சார். இப்ப இது புது கவர்மெண்ட், புது யுகம்.
பாருங்க, ஒருவேளை நீங்க என்கிட்ட இப்படி சொல்ல விரும்புனீங்கன்னா, இங்க மோடிஜியோட அரசாங்கம் இருக்கு, இதுல பேசுறதுக்கு கூட உரிமை இருக்காது. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், நான் பேசுவேன்னு. ஆனா நான் இதை ஒத்துக்கிறேன். உங்களோட இங்க உள்ள அரசாங்கம் ரொம்பவே தெளிவா சொல்லிடுச்சு, அவங்க அப்ரோச் ரொம்ப ஹார்டா இருக்கும்னு. அப்போ நாங்களும் ஹார்ட் அப்ரோச்சுக்கு தயாரா தான் இருக்கோம். பாருங்க, இப்போ ஒரு விஷயம்னு வந்துடுச்சு. நீங்க மக்கள் முன்னாடி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தோன்றத சொல்றீங்க, அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பூரா கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க நீங்க சொன்னதை பத்தி யோசிப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாப்போம். இங்க நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க, the third row. சார், நீங்க காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, உங்களுக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோ? ஏன்னா நான் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவன். அப்புறம் ஒருவேளை அங்க ஜாப் வேகன்சிஸ் வருதுன்னா முதல்ல காஷ்மீரி முஸ்லிம்ஸ், காஷ்மீரி பண்டித்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கறாங்க. அப்புறம் எங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாலும் அங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 50 to 60% காஷ்மீரிஸ் தான் இருப்பாங்க. இவ்ளோ உங்களுக்கு பாகிஸ்தான்ல கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பதில் சொல்லவா? இங்க பாருங்க தங்கச்சி, நீங்க படிச்சவங்க, குறைஞ்சது ஒருவேளை நீங்க எங்களுடைய அறிக்கைகள் ஒருவேளை அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அது ஒரு ஏனோ தானோன்னு சொல்றது கிடையாது. நாங்க இண்டிபெண்டன்ட் காஷ்மீரை விரும்புறோம். ஆனா அது பாகிஸ்தான் கூட சேர்ந்து கிடையாது. ஆனா நீங்க நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்க. சொல்லுங்க சார். எங்களோடது பொலிட்டிக்கல் பிலீவ். கூடவே நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நீங்க சொல்றது ரெண்டாவது விஷயம், இது காஷ்மீரி மக்களுடைய உரிமை. ஒருவேளை அவங்க இந்தியா பக்கம் போக விரும்பினாங்கன்னா தாராளமா அவங்க போகலாம். பாகிஸ்தானுக்கு போக விரும்பினாங்கன்னா அதுவும் தாராளமா போகலாம். ஆனா இதே காஷ்மீரிஸ் சுதந்திரமா இருக்கணும்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த உரிமையை கொடுத்தாகணும், தாராளமா முடிவெடுக்கிறதுக்கு. இதுதான் எங்களுடைய அறிக்கை. ஆனா யாசின் சார், நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஏதோ பேச்சுக்கு வெளியில பேசுற மாதிரி இருக்கானா, உங்க மனசு பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்கு. ஒருவேளை நீங்க என்னோட பொலிட்டிக்கல் பிலீவ் பொய்ன்னு சொன்னீங்கன்னா, எல்லா பார்ட்டிஸுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பிலீவ் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடிஜியோட அரசாங்கம் வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு எப்பவுமே ஆரம்பத்திலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் பிலீஃப் இருக்கு, மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா நீங்க பாத்தீங்கல்ல, அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சதும் அவரு வெளியில வந்துட்டாரு. இப்ப அவரு பேசிட்டு இருக்கிறாருன்னா அது அவரோட பொலிட்டிக்கல் பிலீவ். இன்னைக்கு அவர் அதே மாதிரி தான் கடுமையா பேசுறாரு. சொல்லுவாரு, நோ மெர்சி, எங்களுக்கு வெறும் அந்த. அவரு பாகிஸ்தானை பத்தி கடுமையா பேசுறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? இல்ல, கஷ்டம் எதுவும் இல்ல. அவரு பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான பேச்சு எதுவும் சொல்லல. இதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பிலீவ் இருக்கு. அதை நாங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கோம். யாரோட பொலிட்டிக்கல் பிலீஃபும் பொய்யாக முடியாது. அது எங்களோட பொலிட்டிக் பிலீஃப் இதுதான், எங்களுக்கு சுதந்திரம் வேணும். சார், என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க பாகிஸ்தான் கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க, ஒரு முறை என்னடானா அமெரிக்கா கிட்ட கேக்குறீங்க, ஒரு முறை என்னடானா சைனா கிட்ட கேட்பீங்க. ஆனா ஏன் சார் இந்தியா கிட்ட மட்டும் பேச மாட்டீங்க? அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு தடவை அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கும், இன்னொரு தடவை சைனா கிட்ட பிச்சை எடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஹெல்ப் கிடைக்கும்? சூப்பர் சார். நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், இப்பவும் அந்த விஷயத்த சொல்றேன். இது காஷ்மீரோட சுதந்திரம், அது மட்டும் இல்லாம காஷ்மீர் மக்கள் விரும்புகிற சுதந்திரம். நாங்க பாகிஸ்தான் கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக போகல. ஏன்னா இந்த விஷயத்துல காஷ்மீர் மக்களுடைய உயிர் பறிபோய்கிட்டு இருக்கு, அது இன்னமும் போயிட்டு இருக்கு. இதுல காஷ்மீரி மக்கள், இதுல பாத்தீங்கன்னா இதுல காஷ்மீர் மக்கள் உயிர் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காஷ்மீர் மக்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையை கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு அமைப்பு அது அடிக்கடி தியாகங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அது இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு உதவிக்கு நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாசின் சார், இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை நரேந்திர மோடிஜி கிட்ட பேசி பாருங்க, அவரு உங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவாரு.